அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abisrecipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் தான். பீட்ரூட் பொரியல் பண்ணிடலான்ட்டு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்தி கொஞ்சமாக பீட்ரூட் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்க போகிறேன். இதில் காரத்துக்கு நான் வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா மிளகு சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க மிளகு சாதம் சாப்பிட்றதுக்கு. ஸோ மிளகு சாதத்துக்கு ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறேன். மிளகு, சீரகம், கருவேப்பிலை. மிளகு 1 டீஸ்பூன்னா 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்திக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். சும்மா 2 பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிரும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் அரைக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தி நான் சாதத்தை வேக வச்சுருக்கிற சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இந்த பொடியை போட்டுற போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மேலே இந்த மாதிரி பீட்ரூட் பொரியலை வச்சுருக்கேன். ஸோ காரம் அந்தளவுக்கு அடிக்காது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.